கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இன்றைக்கு நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்று ஜூலை மாதம் 24 வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 54 அதிகாரம், அதில் 15 வசனத்தின் பின்பகுதி. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ, அதாவது ஒருவருக்கு மேலே 2 பேர் கூட உங்களுக்கு விரோதமாக கூடி விரோதம் பண்ணாங்களோ, அல்லது உங்களுக்கு விரோதமாக திட்டம் போட்டாங்கனாலோ, 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அல்லது அதற்கு மேலே 10 பேரோ, எத்தனை பேர்னாலும் எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எல்லாம் மொத்தமாக கூடி விரோதம் பாராட்டினாலும் அவர்கள் உனக்கு பட்சமாய் வருவார்கள், உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் கூட்டம் அப்படி உனக்கு விரோதம் பண்ணுகிறவர்கள், உனக்கு எதிராக இருப்பவர்களை கர்த்தர் சொல்கிறார் உனக்கு பட்சத்தில் கொண்டு வருவேன். உனக்கு அனுகூலமாக உன் சார்பில் நிற்கும்படியாக உன் பக்கமாக வருவாங்க. எப்படி எதிர் அணியில் இருந்து நம்ம பக்கம் வந்த மாதிரி இப்படி விரோதம் செய்தவர்கள், நமக்கு விரோதமாக சத்துருவாக இருந்தவர்களை ஆண்டவர் நமக்கு பட்சமாய் கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 54 அதிகாரம் முழுவதுமே அருமையான வாக்குத்தத்தங்கள் அடங்கியது தான். இந்த வசனத்தின் முன்பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. நான் உனக்கு விரோதமாக இவங்களையெல்லாம் எழுப்பலை, நான் இவர்களெல்லாம் உனக்கு விரோதமாக சத்துருக்களாக மாற்றலை. அவங்கெல்லாம் உனக்கு விரோதமாக கூடுறாங்கன்னா ஒருவேளை பிசாசு எழுப்பி இருக்கலாம் இல்லையா? அசுத்த வல்லமைகள் அவங்களுடைய இருதயத்தில் வேண்டாத கலையை விதைத்து உங்களை பற்றி தவறான எண்ணங்களை போட்டு அப்படியே தவறாகவே பில்டப் பண்ணி வச்சுருக்கலாம், அல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி இருக்கலாம். நம்மையும் அறியாமல் நம்மளை பற்றி தவறாக எண்ணுவதற்கு சாதகமாக சில காரியங்களை சத்துரு அவர்களுக்கு கண் முன்னே நிறுத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுருப்பான். அப்போ இதனால் பல விதங்களில் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம பொறாமை நிமித்தம், அதாவது எரிச்சலின் நிமித்தம் விரோதம் செய்கிறவங்க இருப்பாங்க, சத்துருக்களாக மாறினவங்க இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இவைகளை பார்த்து எரிச்சல் அடைந்து நிமித்தம் இல்லாமல் பகைக்கிற கூட்டமும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவங்கெல்லாம் என்னால் உனக்கு விரோதமாக கூடலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார் ஆண்டவர். அடுத்து சொல்கிறாரு, இவர்கள் உனக்கு பட்சமாய் வருவார்கள் என்று கூறுகின்றார். இதற்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஈசாக்கினுடைய காரியத்தில் பார்க்கலாம். ஈசாக்கை கர்த்தர் கேராரூரில் போய் அவர் விதைக்கும்படி சொல்லுகின்றார். அங்கு விதைத்த பொழுது அதை 100 மடங்கு பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதனோடு கூட இல்லாம அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு, பாருங்களேன், அவன் வேற தேசத்திலிருந்து வந்த இவன் இங்கே நம்மை காட்டிலும் மிகவும் விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாய் மாறிவிட்டான். நிறைய அவங்களுக்கு வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆட்டு மந்தைகள் இருக்குதுன்னு சொல்லி பொறாமப்பட்டு அவங்களுக்கு விரோதமாக வர்றாங்க. அப்போது அந்த ராஜா அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கேயே குடியிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனுஷன் நம்ம தேசத்தில் இவ்வளோ பழுகி பெருகிட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். அவன் விதைச்சா மட்டும் 100 மடங்கு பலன் கிடைச்சிருக்குது. அதே நேரத்தில் அந்த தேசத்தில் உள்ள பெலிஸ்தர்கள் அவங்க விதைத்ததெல்லாம் இவ்வளவு பலன் கொடுக்கல, 100 மடங்கு பலன் கொடுக்கல. ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரே பொறாமை. அவரை விட இன்னும் பெருசாகிடுவானோ, தன்னை விட பெருசாகி இந்த ராஜ்யத்தையே அவன் கொண்டு விடுவானோ என்று சொல்லி பயம். உடனே எங்களை விட்டு போயிரு என்று சொல்லி விரட்டி விடுறாங்க.
அப்போ ஈசாக்கு தன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த கேராரின் பள்ளத்தாக்குல போய் குடியிருந்து அங்கே போய் துறவுகளை அங்கே ஆபிரகாம் அவனுடைய முன்னோர்கள் வெட்டின துறவுகள்லாம் திரும்பவுமா அதை தூர்த்து போனதெல்லாம் தூர் எடுத்து பார்க்கும்போது அப்போ வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவுமா தோண்டும் பொழுது, மூன்றாவது முறை தோண்டும் பொழுது ஆண்டவர் அதை வாக்குவாதம் பண்ணாமல் அவர்களை அகற்றி விட்டார். அப்போ சமாதானமாக அந்த கிணற்று தண்ணீரை அவர்கள், ஏன்னா அவ்வளோ ஆட்டு மந்தைகள், அவ்வளோ ஜனம், அவருக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, மந்தை மேய்ப்பவர்கள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் இருக்குது, இதுகெல்லாம் மாண்டு போகாமல் இருக்கணும், தண்ணீர் வேணும். எனவே துறவு தோண்டி தண்ணீர் வந்துச்சுன்னா உடனே அவங்க வாக்குவாதம் பண்ணி அவங்க எங்கேதுங்கிறாங்க. அப்போது அடுத்தடுத்து தோண்டும் பொழுது ஆண்டவர் ஒரு துறவை ஆசீர்வதித்து வாக்குவாதம் இல்லாமல் ஈசாக்குக்கு கொடுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெகோபோத் என்று பெயரிடுகின்றார். அதற்கு பின்பு பார்க்குறோம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு மகிமையை செலுத்தின பின்பு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தில் அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரூரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று பாருங்களேன், அழகா உடன்படிக்கையை செய்கிறாங்க. ஒரு ஆணை, உறுதி, நிச்சயமா கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. விரட்டி விட்டாங்க, பகைத்தாங்க, அவங்க தோண்டின துறவையெல்லாம் எங்களுடையது என்று எடுத்துக்கொண்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களுடைய மனதையெல்லாம் மாற்றி அந்த ராஜாவே தன்னுடைய சேனாதிபதி இவங்களோடலாம் சேர்ந்து ஆணை இடுவித்து கொண்டாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை செய்து கொண்டு அவங்க பட்சமாக வந்துட்டாங்க, ஈசாக்கு பட்சமாக. ஏன்? கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, எவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களோ கலங்காதீங்க, உங்கள் வேலை, நீங்கள் பொறுமையாக இருங்க. ஈசாக்கு துறவு தோண்ட வாக்குவாதம் பண்ணினப்போ எதிர்த்து வாக்குவாதம் பண்ணலை, சண்டை போடலை, அவங்க அகன்று போயிட்டாங்க. அகன்று போக கர்த்தர் அவர்களுக்கு பட்சமாக இருந்தார். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட உடனே அவரை பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக நீங்கள் அவருக்கு நன்றி பலிபீடம் கட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதிராளியாக இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் பட்சமாய் சீக்கிரத்தில் சேருவார்கள். ஆமீன். இந்த பூட்டை திறக்கவே முடியாது, இந்த தாழ்பாலை திறக்கவே முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் அப்படி உங்களுக்கு விரோதமாக இருதயத்தை, மனதை இறுகி கொண்டு இருக்கிறாங்களோ, கல்லாய் உங்களுக்கு நேராக மாற்றி வைத்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட கல்லான இருதயத்தையும் உடைத்து உங்கள் பட்சமாய் கர்த்தர் வரும்படி செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு நேராக இன்றை கடந்து வந்திருக்கிறது ஐயா. யாரெல்லாம் அழுது கண்ணீர் விட்டு இதோ தங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற நபர்களை நினைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஆனால் நீர் சொல்லுகிறீர் அவர்கள் என்னால் கூட்டம் கூடலை என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. ஆனால் ஆண்டவரே, அவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சத்துருக்களாய் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் பட்சமாய் அன்பு பாராட்ட கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் உங்களுக்கு நான் தினமும் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பாடல் பாடி துதித்து மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தில் களி கூர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை, ஆழமான சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரிக்க இந்த உபவாச கூட்டத்திற்கு தவறாமல் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அரிய பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.